திருப்போரூர் தொகுதியில் போட்டியிடும் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவிற்கு பிரச்சாரத்தின் போது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை மிரட்டல் குறித்து தொலைபேசி மூலம் மல்லை சத்யா கூறுவதை இப்போது கேட்கலாம். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற நான், மல்லை சத்யாவாகிய நான், இன்றைக்கு திருக்கழுகுன்ற பகுதியில் புல்லேரி ஊராட்சி கீரப்பாக்கம் கிராமத்தில் வாக்கு சேகரிப்புக்காக சென்றபோது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சில இளைஞர்கள் வழிமறித்து எங்கள் கிராமத்திற்குள்ளே சென்று வாக்கு சேகரிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அவர்கள் பக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த விஜயன் என்கின்ற ஒரு ஒன்றிய பொறுப்பாளர், அவர் ஏற்கனவே நாம் அந்த பம்பர சின்னத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்துதானே நாம் வாக்கு சேகரித்திருக்கிறோம், அவர்களை அனுமதியுங்கள் என்று அவர் சொன்னதற்கு பின்னாலும் அவர்கள் ஏற்க மறுத்து கலவரத்தில் ஈடுபட முயற்சித்தார்கள். அதில் தினேஷ் தகப்பன் பேர் நாராயணன் என்கின்ற ஒரு இளைஞர் தான் கத்தியை வைத்துக் கொண்டு பாய்ந்து வந்து குத்துவதற்காக ஓடி வந்தார். நம்முடைய தோழர்கள் அவர்களெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். இந்த நேரத்தில் கற்களால் தாக்கியதில் பெருமாள் என்கின்ற மர்மலை திமுகவுடைய தோழர் காலில் அடிபட்டு ரத்தம் அடிந்து அவர் மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறோம். ஆக ஒரு சிறு புரிதான் மிகப்பெரிய காட்டு தீ போல் பரவிவிடும். எனவே சம்பந்தப்பட்டவர்கள் இந்த கலவரத்தை மேலும் முன்னெடுத்து செல்லாமல் பரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்த கூட்டணியுடைய வேண்டுகோளாக வைக்கின்றோம். எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களும் புரட்சிக் கலைஞர் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அண்ணன் தலைவர் தொல் திருமா அவர்களும் கடந்த 6ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் இந்த தொகுதியில் தீவிர சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதற்கு பின்னால் தோல்வியின் பயத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு இதுபோன்ற ஒரு வன்முறையை உருவாக்கி மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள்.